ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கோட வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லிவிங் ரூமை எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எல்லாமே மீஷோ ப்ராடக்ட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே. இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேம் வந்து ஒரு லைட் வெயிட் தான், அதனால சின்னதா இப்ப நான் காமிச்சல அந்த ஆணி வச்சு தான் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் ஹேங் பண்றதுக்கு சோஃபா சைடு தான் கரெக்டா இருக்கும். அப்பதான் பார்க்க நீட்டா அழகா இருக்கும். அதனால அங்கேயே நான் வந்து ஹேங் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளோர் லேம்பை செட் பண்றதுக்கு எலக்ட்ரிஷியனால தான் கூப்பிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அது நட் போர்டுலாம் இருந்தது, அவங்க தான் கரெக்டா பார்த்து செய்வாங்கன்னு சொல்லி இந்த லீஃப் ஃப்ரேமை வந்து சோஃபாவோட கார்னர் ஆல் இருக்கும்ல, அந்த ஆலில் தான் வந்து இதை செட் பண்ணுறேன். இதுக்கு கீழே வந்து தான் லெம்பும் வைக்கணும். அதனால மேலே வந்து இந்த லீஃப் ஃப்ரேமை வச்சோம்னா அழகாக இருக்கும்னு சொல்லி தான் ஸ்டெப் பையாக ஸ்டெப் வச்சுருந்தேன். அதுக்கு கீழே லெம்பு வச்சு லெம்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து லேயர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஏதாவது அழகான பொருள்லாம் நம்ம எது வைக்கணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். நான் அதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நான் ஷோகேஷ் வச்சுருக்கேன். டிவிக்கு கீழேயே ஒரு சின்னதாக டேபிள் மாதிரி. அதில் வந்து இந்த கவர் வாங்கினேன், மிஷோவில் தான் வாங்கினேன். இது எல்லாமே இந்த கவர் வந்து பர்ஃபெக்டாக வந்து எனக்கு எப்படி வேணுமோ, அந்த பின்னாடியும் முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கணும், நடுவில் மட்டும் வந்து கவர் இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நல்லாவே அமைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே வந்து கவருக்கு மேலே வந்து புத்தரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உருளியும் வந்து மிஷோவில் வாங்கினது தான். இந்த உருளியும் எனக்கு ரொம்பவே நான் பார்த்து வாங்கினேன். இந்த மாதிரி செராமிக்கில் உருளி வேணும்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணேன். வடபழனி பக்கம் கோயில் பக்கம் வந்து கிடைச்சது, ஆனால் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால ஆன்லைனில் சர்ச் பண்ணி நான் வாங்கினேன். நேற்றுக்கு தான் வந்து உருளியை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சதில் ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதில் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுட்ரு நான் கலந்தேன். அந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராமம், வெட்டி வேறு இது எல்லாமே கூட மஞ்சளையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம உருளி நம்ம வந்து அலங்காரம் பண்ணணுமோ அதை நம்ம பவுடரை சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லை, அது பூஜைக்கும் வந்து உதவி ஆகும். அது நான் முதலோட விலாக்லலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து என்னோடய லிவிங் ரூமை சில இடத்துல நான் சேஞ்சிங் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லேம்பில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புத்தர் வச்சுருக்கேன், மெடிடேஷன் பண்ணுற மாதிரி. ரெண்டாவது நான் வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தா தான் வச்சுருக்கேன். மூணாவது வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பூ தொட்டி தான், அதில் பூ இல்லை, ஆனால் வெறும் தொட்டியை மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இந்த லுக்கை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இப்போ லிவிங் ரூமை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டில் தான் எனக்கு தெரிய வரும் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.